தேவனுடைய விலையேறப்பெற்ற நாமம் மழைப்படுவதாக. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலக வாழ்வில் நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் அவசியமாக இருக்கிறது. ஒருவேளை மேய்ப்பன் என்று சொன்ன உடனே நீங்க நினைக்கலாம், எதுக்கு மேய்ப்பன் சொல்லி. பாருங்க, ஒரு ஆடு அந்த மேய்ப்பன் கீழே இருக்கிற பொழுது அந்த ஆடு சரியான நிலைமையில வழிநடத்தப்படுகிறது, சரியான நிலைமையில போஷிக்கப்படுகிறது, சரியான பாதுகாப்பு அதுக்கு இருக்கிறது. அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய தேவனாய கர்த்தர் நமக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதில் சந்தேகமே கிடையாது. ஆயிரம் சங்கீதக்காரர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று சங்கீதம் 23ஆம் சங்கீதத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமன்பான் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் மேய்ப்பராய் இருப்பாரானால் நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறையும் வராது. கர்த்தரின் மேய்ப்பராக ஒரு தாழ்ச்சி நமக்கு ஒரு குறையும் வராது என்று வேதத்தில் வாசிக்கிறபடியே கர்த்தர் நமக்கு போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் கூட்டு வந்து, யாருக்காவது சங்கீதம் 23ஆம் சங்கீதம் முழுமையா தெரியுமான்னு கேட்டார். அப்போ ஒரு சின்ன 4 வயசு பிள்ளை வேகமா கை தூக்கி எனக்கு தெரியும் அப்படி சொல்லிச்சு. அப்போ கொஞ்சம் சந்தேகத்தோடு கூட அந்த ஆசிரியர், முன்னே வா வந்து சொல்லுமா அப்படி சொன்னார். அப்போ அந்த பிள்ளை வந்து சொல்லிச்சு, கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்க என்பதை ஆங்கிலத்திலே அழகாக சொல்லியது. The Lord is my shepherd, I shall not want என்று சொல்வதற்கு பதிலாக The Lord is my shepherd, that is all I want என்று சொல்லிவிட்டு அமைதியாக போய் உட்கார்ந்து விட்டது. ஒருவேளை அந்த சின்ன பிள்ளை முழு சங்கீதத்தையும் சொல்லாமல் உட்கார்ந்து விட்டாலும் கூட உண்மையிலேயே அந்த பிள்ளை சொன்ன 2 வார்த்தையிலே எல்லாம் அந்த சங்கீதத்துடைய முழு அர்த்தம் அடங்கிவிட்டது. The Lord is my shepherd, that is all I want. எனக்கு எல்லாம் அவருக்கு போதுமானவர், எல்லா நிலைமையிலும் போதுமானு சொல்ற. ஆமன்பான தேவனுடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராய் இருப்பாரானால், அவர் நமக்கு போதுமானவராய் இருப்பாரானால், நிச்சயமாகவே அவர் நமக்கு போதுமானவர் இருப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அவருடைய அந்த மேய்ப்பனுக்கு கீழே நாம் அடங்கி இருந்து அந்த மேய்ப்பனுடைய கட்டளையின்படி நாம் செயல்பட்டு வாழ்வோமானால் அந்த மேய்ப்பன் நம்மை நன்றாக பாதுகாப்பார், நல்ல முறையில் பாதுகாப்பார். பாருங்க, தாவீது தன்னுடைய ஆடுகளை மேய்க்கிற பொழுது ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கரடி வந்தது, ஒரு சந்தர்ப்பம் ஒரு சிங்கம் வந்தது. அவைகளை அந்த மிருகத்தினுடைய கொடிய மிருகத்தினுடைய வாயிலிருந்து தப்பித்துக் கொண்டு வந்தது. அதுபோல நம்முடைய பரமதாப்பனாய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய பாடுகளோ துன்பங்களோ அல்லது சத்துருக்களின் போராட்டமோ அப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலை வருகிற பொழுது தேவன் நமக்கு போதுமானவர் இருந்து நம்மை கண்ணின் மணி போல பாதுகாப்பார். அந்த சிக்கல்களிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து, அந்த பொல்லாத சத்துரு மிருகத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிற போல நம்மை நிச்சயமாகவே பாதுகாப்பார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அது மாத்திரமல்ல, ஒரு மேய்ப்பனுடைய கடமையை அந்த ஆண்டவர் நமக்கு செய்ய போதுமானவராய் இருக்கிறார். பாருங்க, ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை நல்ல செழிப்பான புல்லு இடங்களில் மேய்க்கிறார். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் அந்த தண்ணீர் காட்டுகிறார். அதே போல நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா தேவையை சந்தித்து நமக்கு போதுமான ஆசீர்வாதங்கள் நன்மையும் கொடுத்து நமக்கு எந்த நிலைமையும் குறைவு வராதபடி பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளை, இந்த உலக வாழ்வில் ஒரு மேய்ப்பனை போல தேவன் நம்மை பாதுகாக்கிறார் என்று சொன்னால் ஏன் நாம் கர்த்தரை நம்முடைய மேய்ப்பராக கொள்ளக்கூடாது என்று சிந்தித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மேய்ப்பன் எந்த சூழ்நிலையிலும் எந்த குறையும் வராதபடி, எந்த நெருக்கம் வந்தாலும் சரி, சத்துருக்களுடைய போராட்டம் வந்தாலும் சரி, கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, அந்த ஆடுகளை கண்ணின் மணி போல பாதுகாக்கிறது போல, அதை போஷிக்கிறது போல, அதை சரியான வழிநடத்துவது போல, அதை வழிதவறி போல சரிப்படுத்துவது போல நம்ம எல்லா நிலைமையும் சரிப்படுத்தி சீர்படுத்தி செம்மைப்படுத்தி நல்ல நிலைமையில போஷித்து ஒரு குறைவின்றி நடத்துவார் என்பதில் சந்தேகமே கிடையாது. அந்த மேய்ப்பட சமூகத்துல நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். மெய்யாகவே ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பராயிரும், நீர் எனக்கு போதுமா என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவிவராக. ஆமென். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான அன்பான தகப்பனே, இந்த அருமையான வேளைக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த செய்தியை கேட்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க. அவர் இதுவரைக்கும் ஒருவேளை மேய்ப்பனாகிய உம்முடைய சமூகத்துல தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல் இருப்பார்கள். ஆனால் இப்பொழுதே கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து, ஒரு ஆடு தன்னுடைய மேய்ப்பனுக்கு கீழ்ப்படி நடப்பது போல உம்முடைய கட்டளையில் கீழ்ப்படி நடந்து எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. நீர் அப்படியே சிறக்க நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.